எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் விடை தேடும் ஆத்மா. இந்த கதையில வரக்கூடிய பெயர்கள், கேரக்டர், இதுல வரக்கூடிய ஊர் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. விடை தேடும் ஆத்மா கதை முழுக்க முழுக்க கற்பனையானதே. நைட்டு 9:30 மணிக்கு அந்த பார்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க நரேன், பாலு, பிரகாஷ். நரேன் நல்லா குடிச்சிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாலு பிரகாஷை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். பாலு தண்ணி அடிக்க மாட்டான். ஆனா நரேன், பாலு, பிரகாஷ் எல்லாரும் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். கம்பெனினா ஒரு பெரிய கம்பெனி இல்லை, அது ஒரு கலெக்ஷன் கம்பெனி. ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது பொருள் வாங்கினவங்க அதை டியூல வாங்கியிருப்பாங்க. அதை வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ண ஒரு சின்ன கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொந்த ஊர் என்னமோ திருநெல்வேலியாக இருந்தாலும் சென்னைக்கு வந்து பிழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான் நரேன். அதே மாதிரி தான் பாலுவும் பிரகாஷும் வேற வேற ஊர்ல இருந்து இங்கே ஸ்டே பண்ணி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. மாச சம்பளம் 15,000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில வந்துடணும் அப்படிங்கிற முடிவோட வந்து செய்யற வேலை. அதனால அதுல இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தீர்த்துக்கிற ஒரே இடம் பார் மட்டும்தான். நரேனோட இந்த புலம்பலுக்கு காரணம் என்ன? நரேன் புலம்பிக்கிட்டே தண்ணி அடிச்சிட்டு இருக்க பாலு பாக்குறான். டேய், நீ ஏன்டா இப்படி பண்ற? எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நம்ம 8:45 உள்ள வந்தோம். வழக்கமா என்னைக்காவது ஒரு நாள் தான் சரக்கு அடிப்பீங்க. இன்னைக்கு என்னடா நரேன் இப்படி பண்ற? மனசு கஷ்டமா இருக்குடா மச்சான். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியாது என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. தண்ணி போட்டுக்கிட்டு பாதி குரல் மட்டும்தான் தெளிவா வருது, மீதி எல்லாம் பயங்கரமா உளர்றான். பிரகாஷ் அந்த அளவுக்கு தண்ணி அடிக்கலினாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. டேய் பாலு, சும்மா விடுறா, அவனை புலம்ப விடுறா. அவன் புலம்புனாதான் அவன் மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் தேரும். பிரகாஷ் நல்ல ஃப்ரெண்டுனா நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்துறது. அவனுக்கு இந்தெல்லாம் ஒரு மனசு கஷ்டமா? நாமெல்லாம் வாங்காத்துட்டா அவன் வாங்கிட்டான். டேய், என்னடா அப்படி சொல்ற? பின் என்னடா நரேன், நீ பாட்டுக்கு இப்படியே குடிச்சிட்டு இருக்கிற? டேய், இதெல்லாம் இந்த உலகத்துல அநீதிக்கு எதிராக இருக்கிறவங்க பண்ற காரியம். அதை பார்த்து நான் எப்படிடா பொங்காம இருக்கட்டும்? ஆமா, நல்லா பொங்குன. காசையும் கொடுத்து உடம்பையும் எடுத்துக்கிட்டு. டேய், ஒரு உதவி பண்ண தப்பாடா? உதவி பண்ணதுக்காகவாடா அந்த மேனேஜர் என்னை போட்டு அப்படி பேசினா? பெருமூச்சு விட்ட பாலு, உதவி பண்ண தப்பில்லடா. கலெக்ஷனுக்கு போன இடத்துல பரவாயில்லைங்க, நீங்க அடுத்த மாசம் இல்ல 6 மாசம் கூட கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்ட. அவன் பாட்டுக்கு ஊரை காலி பண்ணிட்டு போய் இதோட 4 மாசம் ஆச்சு. அவன் 2 மாசம் கழிச்சு வருவானா வரமாட்டானான்னு உனக்கு தெரியுமா? பாவண்டா, அவனுக்கு 3 பிள்ளைங்க. 3வது பிள்ளை ரொம்ப துளிவுண்டா கையில இருந்துச்சு. பார்க்கறக்கே பாவமா இருந்தான். அதனாலதான் கலெக்ஷனுக்கு போனப்போ அவன் துக்கத்தை சொன்னோன்னே மனசு உருகிட்டேன். வீட்டுக்குள்ள அவங்க பொண்டாட்டி ரொம்ப ஒல்லிடா, ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க. ஒல்லினா டயட்னால இல்லடா, பசினால. நானும் ஏன் கஷ்டப்படுத்தணும்னு தான் மனசு பொறுக்காம 4 நல்ல வார்த்தை பேசினேன். அந்த 4 நல்ல வார்த்தையில இந்த ஒரு வார்த்தை தப்பி தவறி வந்துடுச்சு. அதுக்காக அவன் ஊரை விட்டாடா போவான்? ஊரை விட்டு எங்க போனான்னு தெரியல. இந்த மேனேஜரு அன்னைக்கு கலெக்ஷன் காசோட சேர்ந்து இந்த 4 மாச கலெக்ஷன் காசு மொத்தமா 8 மாச கலெக்ஷன் காசை எங்கிட்ட இருந்து பிடிப்பங்கிறான். என் சம்பளமே அதோட 3 மாசத்தை போட்டோம்னா தான் அந்த கலெக்ஷன் காசுக்கு ஈக்குவலா வரும். இன்னைக்கு அவன் பேசுனது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சொல்லிட்டு டம்ளாரை எடுத்து மறுபடியும் குடிக்க, டேய், இதுக்கு மேல குடிச்சிங்கன்னா அவ்வளோதான், எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். பேப்பர்ல மிக்சர் இருக்க எடுத்து வாயில போட்டுட்டு பெருசா ஒரு ஏப்பம் விட்டவன் மறுபடியும் கீழே குமிஞ்சு, பாலு, நான் யாருக்குனாலும் உதவி பண்ணுவேன்டா. இதோ அங்க கொண்டிருக்காரே ஒரு அங்கிள், அவருக்கு பண்ணுவேன். இதோ இங்க இருக்கானே இந்த பிரகாஷ், இவனுக்கு பண்ணுவேன். அவ்வளோ எதுக்கு, அந்த போட்டோல இருக்கிறாரே ஒருத்தர், அவருக்கும் நான் பண்ணுவேன். இதோ இந்த பேப்பர்ல இருக்காரு இவரு, இவருக்கும் நான் உதவி பண்ணுவேன். கீழே குமிஞ்சுவேன். சார், உங்களுக்கு என்ன சார் உதவி வேணும் கேளுங்க சார், நான் உங்களுக்கு என்ன உதவியும் பண்றேன். உங்களுக்கு ஆனதை நான் பண்ணி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு சார். இது உங்க மேல சத்தியம் சார். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க சார், நான் பண்றேன் சார். இது சத்தியம் சத்தியம் சார்னு அந்த பேப்பரை அடிக்க, டக்குன்னு ஆல்ரெடி அவன் சொன்ன போட்டோ திரும்பி பார்த்தா அது ஒரு கடவுளோட போட்டோ. பாலு, ஏண்டா, அந்த போட்டோல இருக்கிறவருக்கும் நீ உதவி பண்ணுவ? ஆமாண்டா, அந்த போட்டோல இருக்கிறவருக்கும் நான் உதவி பண்ணுவேன். அவர் யாரு, அவ்வளோ பெரிய ஆளா? அது சரிதான், அங்க இருக்கிறது யாருன்னு கூட தெரியாம நல்லா உதவி பண்ணுவேன். எந்திரி போலாம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. புலம்பிக்கிட்டே இருக்க வேற வழி இல்லாம நரேனை கையை பிடிச்சு தூக்கிட்டு பாலு வெளியில வர, ஓரளவுக்கு தட்டு தட்டு மாதிரி பிரகாஷும் பின்னாடியே வராங்க.
பிரகாஷ், இப்படியே போனா 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. பைக்ல சைடு லாக் போட்டு வர வெயிட் பண்ணுங்க. 3 பேர்த்தோட பைக் இங்கேயே நிக்கட்டும். நானு உங்க 2 பேத்தையும் அவங்க அவங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பைக் எடுத்துக்கிறேன். பிரகாஷ் உடனே, ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பைக் எல்லாம் வீட்டுக்கு போனேன் என் பொண்டாட்டி கழுத்து அறுத்துருவா. அதனால நான் மெல்ல மெல்ல பைக்ல போயிருக்கேன். இவன் பைக் வேணா ஒரு ஓரமா நிறுத்திட்டு நீ கொண்டு விட்டுட்டு வந்து எடுத்துட்டு போ. சொன்ன பிரகாஷ் அடுத்து பாலுவோட பேச்சை கேட்காம வண்டி எடுத்துட்டு போக 2 பேர்த்தோட வண்டியும் சைட் லாக் போட்டுட்டு பாலு நரேனை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. நரேனை கொண்டு போய் அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல விட்டுட்டு திரும்பி வந்துடுறாரு பாலு. நைட்டு ஒரு 1:30 மணிக்கு மேல இருக்கும். நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் நரேன். இருந்தாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு மனக்கலக்கம் தானா வர ஆரம்பிக்குது. இத்தனை தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய தூக்கம் தானா முழிக்குது. அது அரை தூக்கம் முழிச்சிருக்கும் பொழுதே கடிகார முள்ளுடைய சத்தம் அவன் காதுக்கு தெளிவா கேக்குது. அதே நிமிஷம் டப்புன்னு கதவு ஒண்ணு அவன் வீட்டுல அடிக்குது. வெறுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றான். கீழே படுத்திருக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியல. மெல்ல மெல்ல நினைச்சு பார்க்கறதுக்குள்ள தலைவலி மண்டையை பிடுங்குது. தலையில இறுக்கமா 2 பக்கம் வச்சு அமுத்திட்டு கதவு எங்க அடிச்சிச்சுன்னு சுத்தி முத்தியும் பார்க்கறான். வெளிக்கதவு லைட்டா திறந்து கிடக்க ஜன்னல்லாம் திறந்தா இருந்துச்சு. காத்து அப்படி ஒன்று வெளியில அடிக்கிற மாதிரி தெரில. ஆனா டப்புன்னு சத்தம்தான். மெல்ல எந்திரிச்சு கதவு பக்கத்துல போலான்ட்டு போகிறதுக்குள்ள கதவு தானா மெல்ல மெல்ல திறக்குது. ச்சே, நைட்டு இந்நேரத்துக்கு காத்து வேற சொல்லிட்டு கதவை சாத்துறான். ஊர்ல இருந்து வந்து வேலை செய்ய வந்தவன் இங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல மேல இருக்கக்கூடிய, அதாவது 3rd ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல தனியா தங்கியிருக்கான். அங்க ஒரே ஒரு பேச்சுலர் இல்ல 2 பேச்சுலர்ஸ் மட்டும் தான் தங்க முடியும். இவன் மட்டும் தான் தங்கியிருக்கான். வாடகை ரொம்ப கம்மி. வசதியும் அதே மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு. ஜன்னல்கள் எல்லாம் திரும்பி பார்க்க 2 ஜன்னலும் திறந்திருக்க அதை போய் சாத்தலான்னு சொல்லிட்டு போனோன்னு தான் ஒரு யோசனை. இது ஒன்றும் மரத்தினால செஞ்ச ஜன்னல் இல்லையே, இது எல்லாம் இரும்புனால செஞ்சது தானே. அதுவும் இல்லாமல் அப்படி ஒன்றும் அடிக்கிற அளவுக்கு லூஸ் கிடையாது, டைட்டாக தானே இருக்கும். என்னமோ சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்துடுறான். வந்து பாயில் உட்காரலாம் அப்படிங்கும் பொழுது மறுபடியும் கதவுல சத்தம் கேட்குது. லாக் நல்லா போடாம விட்டுட்ட மாட்டிருக்கு. மேலேயும் கீழே எந்திரிச்சு லாக் போட்டுட்டு மறுபடியும் பாயில் வந்து படுத்து தலையில கையை வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நாம் பயங்கரமாக இன்னைக்கு தண்ணி அடிச்சிட்டோமே, யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சரியாக தெரியல. எப்படி இந்த மாத சம்பளத்தை நம்ம மேனேஜ் பண்ணுறது? போன மாதமே அம்மா வீட்டுக்கு பணம் அனுப்புலின்னு கேட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. அந்த சத்தம் முனகல் மாதிரி இல்லை, அழுகிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த ரூமில் அவனை தவிர இன்னொருத்தங்க யாரோ இருக்கிறாங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு உறவு. மெல்ல எந்திரிச்சு உட்கார்றான். சுற்றி முற்றியும் பார்த்துட்டு வாட்சை பார்க்குறான். வாட்சில் 1:45 மணியை நோக்கி போயிட்டுருக்குது மணி. அவனுக்குள்ள படபடப்பு தான் அதிகமாயிட்டே போகுது. எந்திரிச்சு மெல்ல சுற்றி பார்க்குறான். அப்படி ஒன்றும் எந்த ரூமும் கிடையாது. ஒரே ஒரு 10க்கு 10 மட்டும்தான். அதில் ஒரு ஓரமாக என்னைக்காவது சமைச்சு சாப்பிட்லான்னு சின்ன டேபிளில் ஒரு குட்டி அடுப்பு, கூட 4-5 பாத்திரம், தண்ணி கேனு, அவனோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃபு. அதுலேயும் கம்மியான ட்ரெஸ் தான். கூட்டணும் அப்படின்னா கூட 2-3 நிமிஷத்தில் அந்த வீட்டை கூட்டி அள்ளிடலாம். அப்படி இருக்கக்கூடிய ரூமில் அவன் மூளை முச்சூடு தேடுற அளவுக்கு எதுவுமே சின்ன சத்தம் கேட்கல. மெல்ல மெல்ல அந்த இடத்துல சத்தம் அதிகமாயிட்டே போயிட்டுருக்குது. என்னவா இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஜன்னலை திறந்து வெளியில் பார்க்குறான். வெளியில் எந்த வேலையும் நடக்கலை. கதவை திறந்துட்டு வெளியில் போகலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள பரவாயில்ல இருக்கட்டும், இங்கேயே இருப்போன்ட்டு இருந்துக்கிறான். இதுக்கப்புறம் எங்கத்த தூங்குதுன்னு சொல்லிட்டு பாயில் ஒரு ஓரமாக உட்காந்து செவுத்துல சாஞ்சு ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் ஃபோன் ஓப்பன் ஆகவே இல்லை. அந்த நேரத்தில் ஃபோனை நல்லா போட்டு ஆன் பண்ண பார்த்துட்டு இருக்கும் பொழுது காலடி சத்தம் கேட்குது. மெல்ல மெல்ல கதவுக்கு பக்கமாக கேட்ட காலடி சத்தம் நகுந்து நகுந்து அவன் பக்கத்தில் வந்து நிற்கிது. என்ன சத்தம்? என்ன சத்தம்? எந்திரிச்சவன் கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை ஓப்பன் பண்ணி, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? வெளியில் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. பிரகாஷ், பாலு. இந்நேரத்துக்கு அவனுக்கு எதுக்கு வர போகிறானுங்க? அதுவும் வீட்டில் ஒய்ஃப்லாம் விட்டுட்டு. யாராவது இருக்கீங்களா? ஹவுஸ் ஓனர் அங்கிள், வேற யாராவது கீழிருந்து மேலே வந்து படுத்திருக்கீங்களா? நினச்சி பார்த்தவன் டக்குன்னு ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறான். கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே கிடையாது. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியுமே உள்ளே வரான். அவனுக்கு அங்கே இன்னும் யாரோ இருக்கிற மாதிரி உணர்வு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த உணர்வு வெளியில் யாரோ இருக்கிற மாதிரி இல்லை, வீட்டுக்குள்ளேயே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவன் வந்து மெல்ல உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காரும் பொழுது மறுபடியும்
காலடி சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு பேப்பரோ காகிதமோ உருள்ற மாதிரி, கண்ணாடி பாட்டில் கீழே உலர்ந்து ஒடிக்கிற மாதிரி, பல வித்தியாசமான சத்தம். அது என்னன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. மெல்ல கதவை லைட்டாக திறக்க ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ள அப்படி ஒரு பயம். வீட்டை சுற்றி இருட்டு மட்டும்தான். அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு 0 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த லைட்டுக்கான சுவிட்சு வீட்டுக்கு வெளியில தான் இருக்குது. அதனால பெரும்பாலும் அவன் அந்த லைட்டை ஆஃப் பண்ண மாட்டான். கதவை திறக்கிறவனோட இதய துடிப்பு நல்லா பலமாகவே கேட்குது. என்னவா இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே. கதவை மெல்ல மெல்ல திறந்து எட்டி பார்க்குறான். அங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கா கூட இல்லை. இருந்தாலும் எதுக்கோ ஒரு சத்தம் போடுவன்ட்டு, யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் வாங்க, நான் இப்போ தெளிவாக தான் இருக்கேன், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு உடனே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 4-5 பாத்திரங்கள் நடு ஹாலுக்கு உருண்டுட்டு வந்து விழுக, பதறி போனவன் அப்படியே வெளியில் நிற்கிறான். அவன் வெளியில் ஒரு நிமிஷம் நகராமல் நிற்க, திடீர்னு டம்முன்னு தண்ணி கேன் விழுகிற சத்தம். தண்ணி கேன் விழுந்து தண்ணி ஹால் முழுக்க ஓட அவனுக்கு எச்சம் முழுங்கிறது கூட ரொம்ப பயமாக இருக்குது. மெதுவாக காலை எடுத்து வச்சு வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு எட்டி பார்க்குறான். பாத்திரங்கள் உருண்டு கிடக்க, அங்கே தண்ணி கீழே சிந்தி கிடக்க, என்னமோ மாதிரி வீட்டுக்குள்ள இன்னும் ஆள் இருக்கிற உணர்வு. அவன் மட்டும் வீட்டுக்கு வெளியிலேயே இருக்கிறான். வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு உள்ளுக்குள்ள வா வான்னு யாரோ மனசுல அழைக்கிற மாதிரி இருக்கு. சத்தம் வெளியில வரல, ஆனா வீட்டுக்குள்ள வந்துருன்னு ஒரு உணர்வு. திடீர்னு அவனுடைய கால் தடுமாறி வீட்டுக்குள்ள போக, கதவு டப்புன்னு சாத்திடுது. திறந்த ஜன்னல் கூட டப்புன்னு சாத்த இவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து போயிடுது. யாரு யார் இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் பேசுங்க, பேசினா தானே எனக்கு தெரியும். அவன் கண்ணில் கண் கலங்க, கண்ணீரோட சுற்றி முற்றியும் பார்க்குறான். எந்த இடத்துல அவனுடைய அடுப்பெல்லாம் இருந்துச்சோ அதுக்கு நேர் எதிர்க்க ஒரே ஒரு சின்ன பலகை உட்கார்ற மாதிரி போட்டிருக்கான். அந்த பலகைக்கு பக்கத்தில் தான் மெல்ல மெல்ல ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அவன் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திடீர்னு அந்த இடத்துல ரொம்ப லைட்டாக ஒரு உருவம் தெரியறத பார்த்து நடுங்க ஆரம்பிக்கிறான். அவன் வெளியில் போயிடலான்னு சொல்லிட்டு கதவு பக்கம் திரும்பி கதவை திறக்கலான்னு முயற்சிக்கும் பொழுது கதவை திறக்கவே இல்லை. திறங்க, யாராவது வெளியில் லாக் பண்ணியிருக்கீங்களா? உள்ளுக்குள்ள என்னமோ மாதிரி இருக்கு, திறங்க ப்ளீஸ் திறங்க சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க அந்த உருவம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரிய ஆரம்பிக்குது. யாராவது வாங்களேன், என்னை காப்பாத்துங்க. கையில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. யாராவது காப்பாத்துங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு அந்த உருவம் எங்கே நிற்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு உருவம் அவனுக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டுருக்குது. வால்னு ஒரு சத்தத்தோட அவன் அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் நடுக்கத்தில் குறுகி அப்படியே படுத்திருக்கான். 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஆகுது கண்ணை முழிக்கிறதுக்கு. அப்படி ஒரு பயம், அந்த சத்தம், ஒரு மாதிரியான முனகள் எல்லாம் அந்த 3/4 மணி நேரம் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. கண்ணை முழிக்கிறவன் மெல்ல மெல்ல பார்க்குறான். அந்த உருவம் அங்கே இல்லை. எப்போ முதல்ல அந்த உருவத்தை எந்த இடத்துல பார்த்தானோ அந்த இடத்துல அது நின்றுக்கிட்டு இருக்குது. அவன் மெல்ல மெல்ல எந்திரிச்சு கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒண்டி உட்காந்துக்கிறான். யார் நீ? என்ன வேணும்? எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, என்ன வேணும்? உனக்கு என்ன ஞாபகம் இல்லை? சத்தியமாக ஞாபகம் இல்லை. நீ யார் முதல்ல? நான் இறந்து போன ஒரு ஆத்மா. என்ன சொல்கிற? இறந்து போன ஆத்மாவா? எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுரு. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. நீ செத்ததுக்கு நானும் காரணமாக இருக்க மாட்டேன். நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பேய் வந்தால் பழி வாங்க தான் வரும்னு. எங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள என்னமோ பண்ணிக்கோ, என்ன எதுவும் பண்ணாத. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் உன்னை பழி வாங்க வரல. உனக்கு என்ன ஞாபகம் வரல? எனக்கு உன்னை ஞாபகம் வரல. யார் நீ? நல்லா பாரு. அது சொன்ன உடனே அந்த உருவத்தை பயந்த கண்களோட உத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். இல்லை, எனக்கு ஞாபகம் வரல. இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன், நீயும் என்னை பார்த்த. உனக்கு ஞாபகம் வரல? இல்லை, எனக்கு ஞாபகம் வரல. அந்த பாரில், அந்த நியூஸ் பேப்பரில் நீ என்னை பார்க்கல? அது அப்படி கேட்ட உடனே அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது.
அவன் உனக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், உன் மேல சத்தியம், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்ன கேளு, இது உன் மேல சத்தியம் சத்தியம்னு நியூஸ் பேப்பர்ல சத்தியம் பண்ணது இறந்து 1 வருஷம் ஆன ஒருத்தருடைய கண்ணீர் அஞ்சலி மேல. அந்த ஆள் தான் இப்போ ஆவியா வந்து அவ முன்னாடி நிக்கிறாங்க. என்னது, அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்த அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நீ ஏன் இங்க வந்த? நீ தானே சொன்ன எனக்கு உதவி பண்றேன்னு. எனக்கு உன் உதவி வேணும். ஏய், என்னால முடியாது. நான் ஏதோ தண்ணி போட்டுட்டு உளறிட்டேன். அது என்னால எப்படி முடியும்? அதுவும் நீ ஒரு ஆவிங்கிற. எனக்கு இப்பவே செத்து போயிடுற மாதிரி பயமா இருக்குது. இந்த உலகத்துல இதெல்லாம் இருக்கான்னு நம்புறதுக்குள்ள நான் இறந்தே போயிடுவேன். என்னால முடியாது. இங்க பாரு, இறந்து போக மாட்டியோ. எனக்கு உதவி பண்றேன்னு என் மேல நீ சத்தியம் பண்ணியிருக்க. நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். என்னால முடியவே முடியாது. நீ அப்படி எனக்கு உதவி பண்ணல, ஊர்ல இருக்க உன் வீட்டில் இருக்கிறவங்க, நீ எல்லாரும் இன்னைக்கே இந்த நைட்டே என்னால் கொல்லப்படுவீங்க, இறந்துருவீங்க. கண்டிப்பாக நான் கொன்றுவேன். உன் வீட்டில் இருக்கிற உன் அம்மா உன் தங்கச்சியை முதல்ல கொன்னுட்டு அந்த விஷயம் உன் காதுக்கு வந்த உடனே உன்னையும் நான் கொன்றுவேன். பார்க்குறியா? என்ன பார்க்குறியா? ஏய், அப்படிலாம் பண்ணிடாத. அதெல்லாம் எப்படி முடியும்? இல்லை, முடியும். என்ன பார்க்குறியா? ஒரே நிமிஷம் பார்க்குறியா? சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு அவனுடைய மொபைல் அடிக்க பதறி போனவன் தள்ளி உட்கார ஃபோன் ரிங் ஆகுது. அதில் அவன் அம்மா நம்பர் வர. அவனுக்கு ஆச்சரியம்தான். இவ்வளோ நேரம் அந்த ஃபோன் எதுவுமே ஒர்க் ஆகலை, இப்போ மட்டும் எப்படி அம்மாட்ட இருந்து ஃபோன் வருது? பயந்தவன் ஃபோன் எடுக்கிறதுக்கு தடுமாறுறான். ஆ, எடு, ஒரு பெரிய விஷயம் உங்கள் அம்மா சொல்லுவாங்க. நடுங்கிய கைகளோட அந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி, சொல்லுமா. கண்ணு, என்னன்னு தெரில, புள்ள திடீர்னு வயிற்று வலியில துடின்னு துடிக்குது. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் கண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ பாட்டுக்கு எந்திரிச்சு உட்காந்து கத்த ஆரம்பிக்கிறா. பக்கத்து வீட்டு முனியப்ப மாமனை வர சொல்லியிருக்கிற. ஏதாவது பணம் இருந்தா போடு கண்ணு. புள்ள துடின்னு துடிக்குது கண்ணு. அம்மா, என்னம்மா? ஆமா கண்ணு, பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது கண்ணு. ஏதாவது பணம் இருந்தா போடு கண்ணு. பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். சரிம்மா, ஒரு நிமிஷமா. டக்குன்னு ஃபோன் கட் ஆக ஃபோனை தேடி தேடி பார்க்குறான். ஃபோன் மறுபடியும் ஹேங்க் ஆகிடுச்சு. என்ன, உன் தங்கச்சிக்கு ரொம்ப வயிற்று வலியா? அவள் இறக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லு, நிச்சயமா கண்டிப்பாக அவள் பழச்சிக்குவா. இல்லை, உன் தங்கச்சி இன்னையோட முடிஞ்சிருவா. உன் தங்கச்சி மட்டும் இல்லை, உன் அம்மா, நீ எல்லாருமே இப்படி தான். வேணா பார்க்குறியா? இல்லை இல்லை, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன். உனக்கு உதவி பண்ணுறேன். என்ன உதவி வேணும்? நீ என்ன உதவி கேட்டாலும் பண்ணுறேன், சொல்லு. சத்தியமா? சத்தியமா பண்றேன். எனக்கு நீ ஒரு கொலை பண்ணணும். கொலையா? என்ன சொல்ற? ஆமா, என்னைய யாரு கொன்னாங்களோ அவங்கள நீ தான் கொலை பண்ணணும். நான் உன் மூலமா தான் அவங்கள பழி வாங்க போறேன். எனக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும். அது சொன்ன உடனே எல்லாம் வெடவெடுத்து போய் நிற்கிறான் நரேன்.